ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காய கறி வடகம் எப்படி செய்கிறதுங்கிறத நான் வீடியோ போட போகிறேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த வெங்காய கறி வடகம். எல்லாரும் எல்லா குழம்புகளும் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கறி வடகத்தை துவையல் அடிக்கவும் இதை வடகத்தை வச்சு துவையல் அடிச்சிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். சீக்கிரம் துவையல் கெட்டு போகாது. ட்ராவல்லாம் போகிறப்ப இந்த வெங்காய கறி வடகம் போட்டு தேங்காய் சேர்த்து துவையல் அடித்து கொண்டு போனீங்களா ருசியும் நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது துவையல். அது மாதிரி குழம்பு, மீன் குழம்பு, வத்த குழம்பு இதுக்கெல்லாம் தாளிக்கிறதுக்கு இந்த வெங்காய கறி வடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா அது ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த வடகம் செஞ்சு தாளித்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த சாதாரணமாக வெங்காயம் போட்டு தாளிக்கிற குழம்புக்கும் இந்த வடகம் போட்டு தாளிக்கிற குழம்புக்கும் ருசி நல்ல வித்தியாசம் தெரியும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது வெங்காய வத்தல் கிடையாது, இது வெங்காயம் போட்டு நம்ம வடகம் செய்வோம்ல அந்த வடகம் கிடையாது. இது வெங்காய கறி வடகம். இது தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெங்காயம் விலை அதிகமாக கிடைக்கிற காலங்களில், வெங்காயம் கிடைக்காத காலங்கள்லாம் இந்த வெங்காய கறி வடகம் நம்ம குழம்பு தாளிப்புக்கு ரொம்ப பயன்படும். வெங்காய கறி வடகம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெயிலில் காய வைக்கணும். குறைஞ்சதா 15லேருந்து 20 நாள் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 3 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். தோலை உரிச்சிக்கலாம். தோல் ஃபுல்லானு உரிக்கணும் இல்லை, நல்லா மேத்தோலை உரித்து வச்சுக்கிட்டா போதும். 3 கிலோ வெங்காயத்துக்கு 1/2 கிலோ பூண்டும் தோல் உரிக்க வேண்டாம். மேலே உள்ள தோலெலாம் உதிர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ 3 கிலோ வெங்காயமும் 1/2 கிலோ பூண்டும் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை முழுசாக போட்டு மிக்சியில் போட்டால் டக்குன்னு அரைப்படாதனால இப்போ சின்ன சின்ன துண்டாக வெட்டியிருக்கோம். இது கட் பண்ணிவிட்டு வெஜிடபிள் கட்டர்லேயே ஈஸியாக கட் பண்ணிடலாம். இது அரியறதுக்கு லேட் ஆகும். இந்த வெஜிடபிள் கட்டரில் தான் இந்த வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். அதை மிக்சியில் போட்டு இந்த பக்குவத்துக்கு குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அது மாதிரி பூண்டையும் 1/2 கிலோ பூண்டையும் இது மாதிரி மிக்சியில் ஓட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். தோலோடு தான் இருக்கும், அது நல்லது தான் உடம்புக்கு. இதில் வெங்காயத்தையும் பூண்டையும் இது மாதிரி மிக்சியில் ஓட்டிட்டு ஒன்றா கலந்துக்கலாம் நம்ம. இப்போ நான் வெங்காய கறி வடகம் செய்கிற மெத்தடை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு கவனமாக பார்த்து செய்யுங்க. தண்ணி படக்கூடாது. தண்ணி பட்டால் வடகம் கெட்டு போயிடும். இது நான் வருஷக்கணக்கில் வச்சுக்கிற பொருளுங்கிறதால தண்ணி படாமல் செய்யணும் எல்லாமே. அதுக்கு 3 கிலோ வெங்காயத்துக்கு 1 கிலோவுக்கு 100 கிராம் கணக்குக்கு 300 கிராம் கடுகு. இது தாளிப்புங்கிறதுக்கு பயன்படுத்துகிற வடகங்கிறதால நம்ம ஃபஸ்ட்டு கடுகு நம்ம நிறையாவே சேர்த்துக்கணும். 1 கிலோ வெங்காயத்துக்கு 100 கிராம் கடுகு கணக்கு. இப்போ நான் 3 கிலோவுக்கு 300 கிராம் சேர்த்துருக்கேன். அது மாதிரி முழு உளுந்து எடுத்துருக்கேன். அதை 1-2 மிக்சியில் உடச்சிருக்கேன். உளுந்தும் 300 கிராம். கடுகு, உளுந்து தாளிப்புக்கு சேர்க்குற எல்லா பொருளையும் இந்த வெங்காயம் பூண்டோடு சேர்த்து நம்ம உருட்டி வைக்க போகிறோம். இதுதான் தாளிப்பு வடகம். இப்போ ஒரு கிளறிக்கோங்க. கடுகு, உளுந்து சேர்த்துருக்கோம் வெங்காயம் பூண்டோட. அதுக்கப்புறம் வெந்தயம் 150 கிராம். 1 கிலோவுக்கு 50 கிராம் கணக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப வெந்தயம் போட்டால் கசப்பு தன்மை வந்துடும். இது 150 கிராம் வெந்தயம் சேர்த்துருக்கேன். நான் கிலோ கணக்குலையும் சொல்கிறேன், நீங்கள் கூட்டி குறைச்சி செய்கிறப்ப சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகெல்லாம் கிலோவுக்கு 100 கிராம் சொன்னேன். வெந்தயம் கிலோவுக்கு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு, உளுந்து, வெந்தயம் சேர்த்துருக்கோம். வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ அடுத்த பொருள் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா பெருஞ்சீரகம், சோம்பு. இதுவும் 150 கிராம் சேர்த்துக்கோங்க. தாளிப்பில் நம்ம கடுகும் உளுந்து தான் நிறையா சேர்க்கணும். பெருஞ்சீரகம், சோம்பு சேர்த்துருக்கேன். அடுத்து 50 கிராம் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது கல் உப்பு 2 கைப்பிடி சேர்த்துருக்கேன். நல்லா பெரிய கைப்பிடியாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்க்கணும். 50 கிராம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம தாளிப்புக்கு சேர்க்கக்கூடிய நல்ல அற்புதமான மருந்து பொருள் தான். எல்லாமே நம்ம சேர்க்குறோம். இதில் உடம்புக்கு இது ரொம்ப நல்லது. இப்போ இதில் ஜீரகம், நச்சீரகம்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன ஜீரகம், ரசத்துக்கு சேர்க்குற ஜீரகம், அது 150 கிராம். இப்போ இது எல்லா பொருளையும் ஒன்றா கலந்து பிழைஞ்சி வச்சுக்கணும். மேலே இங்கேயும் சேர்த்து எல்லா பொருளும் ஈவனாக வர மாதிரி நல்லா பிழைஞ்சி எடுத்துக்கோங்க.
எக்காரணை கொண்டு தண்ணி சேர்த்துற வேண்டாம். இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியும் பூண்டில் உள்ள ஈரப்பசையுமே இதுக்கு போதும். இதில் மொத்தம் நம்ம தாளிப்புக்காக சேர்த்த பொருள்லாம் வந்து இதில் நான் சேர்க்குற பொருள்லாம் எங்கள் ஊரில் பாரம்பரியமாக எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் செஞ்சது இது. அந்த மெத்தட் தான் நான் செய்கிறேன். இந்த பொருள் இந்த வடகம் வந்து நாங்கள் 3 வருஷம் கூட வச்சுருப்போம். பழைய வடகம் நல்லா கருப்பு கலரில் பழம்புளி மாதிரி மாறி இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். அதனால் இந்த மருத்துவ குணமுள்ள நம்ம சேர்க்குற எல்லா பொருளும் மருத்துவ குணமுள்ள நாட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் தான். சோம்பு, ஜீரகம், வெந்தயம் எல்லாமே வந்து பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் வந்து மருத்துவ குணமுள்ள மூலிகை பொருள் தான். நம்ம சமையலில் பயன்படுத்துகிற பொருள்கள் தான். இதை நம்ம பக்குவப்படுத்தி இல்லை விளக்கெண்ணெய் சேர்த்து நம்ம பக்குவப்படுத்தி வெயிலில் 20 நாளைக்கு மேலே காய வச்சு நம்ம எடுத்து வச்சுப்போம். அதனால் இந்த பொருள் வந்து எல்லாமே நல்ல உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய பொருள் தான் இந்த கறிவடகத்தில் நம்ம சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒன்றா பிழைஞ்சிட்டேன் பாருங்கள். அது அதை வந்து பிசையும் போதே வீடு ஃபுல்லாக அந்த வெங்காய வடகம் வாசனை அப்படி இருக்கும். அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா அந்த வாசனை வந்து வீடு ஃபுல்லாக மல்லிகைப்பூ சென்ட்டு மாதிரி இந்த கறி வடகத்தோட வாசனையும் ரொம்ப தான் நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த வடகம் பிசையிறப்பே தெரியும். இது மாதிரி எல்லா பொருளையும் ஒன்று சேர கிளறிட்டேன் பாருங்கள். வெங்காயம் பூண்டெல்லாம் அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்பசைக்கே வந்து நல்லா அது ஈரப்பதமாக வந்துட்டு இப்போ வந்து இதை மூடி போட்டு வச்சுக்கிட்டு நான் அந்த கருவேப்பிலை சேர்க்கணும். இதில் இப்போ நான் கருவேப்பிலை வாங்கியிருக்கேன். நல்லா நிறையாவே சேருங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா உருவிட்டு தண்ணியில் அலசி நல்லா ஈரம் போக ஆற வச்சுட்டு தான் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு செய்கிறேன். ஈரம் இருக்கக்கூடாது இந்த வடகத்துக்கு, காளாம்புத்துரும் வடகம். இதை வந்து அரிஞ்சும் போடலாம். நான் வந்து கொஞ்சம் மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு போடுவேன், நல்லா ஒன்று சேரட்டும்னு. சில பேர் அரிஞ்சு போடுவாங்க. இப்போ நான் வந்து இந்த பசைஞ்சு வச்சுருந்த இந்த வடகத்தில் இப்போ இது கருவேப்பிலை நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு 1-2 ஓட்டியிருக்கேன் பாருங்கள். இது நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா வரும், அதனால தான் இப்படி செஞ்சுருக்கேன். இப்போ இந்த கருவேப்பிலையை ஃபுல்லாக இந்த வெங்காய கறி வடகம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல சேர்த்துக்கலாம். எவ்வளோ கருவேப்பிலை சேர்க்குறீங்களோ அவ்வளோதும் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா ஒரு பெரிய கட்டு கருவேப்பிலையை நான் நல்லா காய உதுத்துட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு ஈரம் போக காய வச்சுட்டு மிக்சியில் அடித்து இப்போ இந்த கறி வடகத்தோட வெங்காயத்தோடு சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த இதோடு நல்லா ஒன்று சேர பிழைஞ்சிக்கோங்க. இப்போ இவ்வளோ நம்ம இதில் சொட்டு தண்ணி கூட சேர்க்கலை, ஆனால் பிடிக்கிறப்ப இவ்வளோ ஈரப்பதமாக தெரியுது பாருங்கள். அவ்வளோதும் வெங்காயத்தில் உள்ள தண்ணி. அது சின்ன வெங்காயத்தில் வந்து ஈரப்பசம் நல்லாயிருக்கும், இருக்க தண்ணி விடும். இப்போ உருட்டுற பதத்துக்கு வருது பாருங்கள். நம்ம தண்ணியும் ஒரு சொட்டு கூட சேர்க்கலை. நான் இன்னும் இல்லை, எண்ணெய் விளக்கெண்ணெய் தான் சேர்த்து இந்த வெங்காய வடகம் பிடிப்பாங்க. சில பேர் நல்லெண்ணெயும் சேர்ப்பாங்க. நல்லெண்ணெயை காட்டிலும் இந்த விளக்கெண்ணெய் சேர்த்துனிங்களா வருஷ கணக்கில் வச்சுக்கலாம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது விளக்கெண்ணெய். அதனால் வந்து இப்போ நல்லா கை உருட்டுற பதத்துக்கு நல்ல ஈரப்பதமாக வடகம் இருக்குது. இது என்ன பண்ணுறேன்னா, இது ஒரு உருட்டுற பதத்தில் இதை வந்து ஒரு நாள் வெயிலில் வந்து காய வைக்கணும். அந்த ஒரு நல்ல ஈரப்பதமாக இருக்கும். ஒரு நாள் ஓவர் நைட்டை ஊற வச்சுட்டு இந்த உருட்டுறோம் பாருங்கள், இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கும். இதை நைட்டு ஃபுல்லாக மூடி வச்சுருங்க. நைட்டே செஞ்சிடணும். நாள் நைட்டு ஃபுல்லாக இந்த வெங்காயத்தில் வந்து இந்த போட்ட நம்ம தாளிப்பு பொருள்லாம் நல்லா ஊறி இருக்கும். ஊறி மறுநாள் வந்து இது மாதிரி ஒரு தாம்பாளத்தில் போட்டு வெயிலில் காய வச்சு இப்போ எடுத்துகிட்டு கொஞ்சம் உதிரியாக வருது பாருங்கள். நாள் உருட்டும் போது உருண்டையாக இருக்கும். மறுநாள் வந்து இந்த பெரிய தாம்பாளத்தில் வந்து இந்த நம்ம செஞ்ச வடகத்தை வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து இதில் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ வந்து உதிரியாக உள்ள வடகத்தில் வெங்காய கறி வடகத்தில் விளக்கெண்ணெய் சேர்த்து உருட்டி வைக்கணும். இது நான் கிட்டத்தட்ட 100 கிராமுக்கு மேலே இப்போ விளக்கெண்ணெய் பாட்டிலில் வாங்கி அதில் ஊற்றி பிசைகிறேன் பாருங்கள். இப்போ வந்து உதிரியாக இருக்கும். நேற்று வந்து பிடிக்கிறப்ப வந்து ஈரத்தன்மையோடு இந்த இதெல்லாம் வெயிலில் நல்லா காஞ்சிட்டு இப்போ உருட்டும் போதே வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லை அகலமான பெரிய தாம்பாளத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ உருட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் பிசைகிறதுக்கு. நான் இன்னும் 2வது பாட்டில் சேர்க்குறேன். விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா உருட்டிட்டு நாள் நைட்டு அதை அமுக்கி வச்சுருந்து மறுநாள் வெயிலில் காய வச்சுட்டு அன்றைக்கி நைட்டு இந்த விளக்கெண்ணெயை ஊற்றி பிடிக்கணும்.
விளக்கெண்ணெய் ஊற்றினோன்னே இதோட தன்மை எப்படி இருக்குது பாருங்கள். நேற்று வந்து ஈரப்பதமாக இருந்தது, இன்றைக்கி உருட்டுற மாதிரி நல்லா இது மாதிரி வந்திருக்கும். இதை நல்லா பெரிய பெரிய உருண்டையாக 2 கையிலையும் வச்சு உருட்டி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்க்குறப்ப இது பெரிய உருண்டையாக இருக்கும். காய காய விளக்கெண்ணெய் தொட்டு தொட்டு உருட்டினீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் பெருசுக்கு வந்துடும். 15-20 நாள் காய வைங்க. இவ்வளோ பெரிய உருண்டையாக இருக்குது, பார்க்குறதுக்கு இன்றைக்கி பெரிய உருண்டையாக இருக்கும். இது வந்து 2வது நாள். முதல் நாள் வந்து அமுக்கி வச்சுருந்தோம், அதை பொருள்லாம் சேர்த்து மறுநாள் வெயிலில் காய வச்சுருந்தோம். அன்றைக்கி நைட்டு வந்து விளக்கெண்ணெய் ஊற்றி பிடிக்கிறோம். விளக்கெண்ணெய் ஊற்றி உருண்டை பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும், காய காய சின்னதாக போயிடும். இப்போ விளக்கெண்ணெய் ஊற்றி உங்களுக்கு உருண்டையை பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது இந்த கறி வடகம் வந்து வெங்காய கறி வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம பாரம்பரியமாக நம்ம பாட்டி அம்மாக்கள்லாம் செஞ்சு சாப்பிட்டது. அந்த காலங்கள்லாம் வெங்காயம் பெருநாள் வந்து கிடைக்காத சமயங்கள்லாம் இந்த கறி வடகம் வச்சுருந்தா இதை வச்சு குழம்பு போட்டுடலாம். வெங்காயம் தேவையில்லை. விடாமல் மழைகள்லாம் பெய்கிற காலத்தில் வெங்காயம் கிடைக்காது. அப்பயும் இந்த வெங்காயத்தை வடகம் வச்சு தான் உங்கள் குழம்பு துவையல் கூட்டு இதை வந்து பீக்கங்காய் கூட்டு புடலங்காய் கூட்டுலாம் செய்கிறப்ப இந்த வடகம் போட்டு தாளிக்கலாம். இப்போ நான் வந்து உருட்டி வச்சுருந்து நல்லா வெயிலில் காய வச்சு ஒவ்வொரு நாளும் எண்ணெயை தொட்டு தொட்டு உருட்டி மறுபடியும் காய வச்சுருக்கேன். காய வச்சு இதை வச்சுருக்கேன் பாருங்கள். மொத்தம் 3 கிலோ வெங்காயத்துக்கு எனக்கு 71 உருண்டை வந்திருக்கு. இதை காய வைக்கிறப்ப மிளகா சைடில் போட்டு காய வைக்கணும். அந்த காலத்தில் பாரம்பரியமாக செய்வாங்க. பிள்ளையார் பிடிச்சி அருகம்புல் வச்செல்லாம் எங்கள் அம்மா செய்வாங்க. இதை வடகம் செய்ய ஆரம்பிக்கிறப்ப நல்லபடியாக இடையில மழை வராமல் வெங்காயம் வடகம் கறி வடகம் காளாம் பிடிக்காமல் நல்லா வரணுன்னு இதெல்லாம் செய்கிறது. இந்த உருண்டையெல்லாம் இத்தனையுமே நான் வந்து ஒவ்வொரு நாள் நைட்டும் எண்ணெயை ஊற்றி ஊற்றி நான் ஃபஸ்ட்டு உருட்டை உருண்டை எவ்வளோ பெருசு இருந்தது, இப்போ எவ்வளோ சின்னதாக வந்திருக்கு பாருங்கள். இது காய காய வந்து நிறம் மாதிரி கருப்பு கலரில் வரும். நாளானால் 1 வருஷம் 2 வருஷம்லாம் ஆகிட்டுனா நல்லா கரும்புளி மாதிரி வந்துடும். அந்த வடகம் அந்த வடகம் இன்னும் ருசியாக இருக்கும். உங்களுக்கு தாளிப்பு செய்கிறப்ப எவ்வளோ அழகாக உருண்டு வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி உருட்டி உருட்டி வச்சு இப்போ நான் காய வச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆகிட்டு. இன்னும் இந்த ஒரு 10 நாள் காய வச்சு வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் காய வைக்கிற வடகத்தை திருப்பி திருப்பி உருட்டி உருட்டி வைங்க. ஒரு முன்பக்கம் காஞ்சிருக்கும், பின்பக்கம் காஞ்சிருக்கும். அதனால் முன்பக்கம் உள்ளதை கீழே வச்சுட்டு திருப்பி நம்ம தலைகீழே திருப்பி திருப்பி உருட்டி வச்சிங்கன்னா முன்பக்கமும் உள்ளாரையும் நல்லாவே வந்து வெங்காய வடகம் காஞ்சி வரும். இந்த வடகத்தை வச்சு அற்புதமாக குழம்பு, மீன் குழம்பு, இது இறால் குழம்பு, நண்டு குழம்பு, சாம்பார், வத்த குழம்பு, அப்புறம் வெங்காய துவையல் எல்லாத்துக்குமே வந்து இந்த கறி வடகம் வச்சு நீங்கள் நல்லா அற்புதமாக செஞ்சு சாப்பிடலாம். இந்த கறி வடகம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.